என்னங்க கருவாடு சூப்பரா பரட்டிட்டேன். உங்களுக்கு சைடிஸ்க்கு கரெக்டா இருக்குமான்னு பாருங்க. போதும் அது போதும். ஒன்றும் அதிகமாலாம் குடிக்கல, ஒரு ஆஃப் தான் குடிக்க போகிறேன். அது கரெக்டாக இருக்கும். நீ போயிட்டு தண்ணியும் சைடிஸையும் எடுத்துகிட்டு வந்துரு. சரி நீங்க போய் உட்காருங்க, நான் தண்ணி சைடிஸ் எடுத்துட்டு வரேன். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பொண்டாட்டி கையால் சைடிஸை செய்ய சொல்லி சரக்கடிக்கிற சுகமே சுகம்பா. மனைவி அமைவதெல்லாம் தின்னு 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 தின்றான். கொண்டாந்து போடு போடு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். நம்மளும் கழுவுன்னு கழுவிட்டு இருக்கோம். தின்றவனே எங்கேயாவது அவனை கழுவி வைக்க கூடாது. கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. அம்மா வீட்டுல ஜாலியா இருந்திருக்கலாம். ஏண்டி இப்ப எதுக்கு மாவு பக்கத்துல நின்னுக்கிட்டு வேப்பிலையை உருவிக்கிட்டு இருக்க? மாவுல வேப்பிலை போட்டு அரைச்சாதான் நோய் நொடி எதுவும் வராதா, உடம்புக்கு ரொம்ப நல்லதா. அதுக்குதான். உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோசை சாப்பிடும் போது தோசை கசக்குமே. கசக்கட்டும், அப்பதான் நீ தோசை கம்மியா சாப்பிடுவ. அதுக்குதான் இந்த பிளான். போ. இவ்வளவு பிராங்கா சொன்னதுக்கு நன்றி. ஹலோ ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? ஒரு ஆண்மகன் வேலை முடிந்த பிறகு எங்க இருப்பானோ அங்க இருக்கேன். ஆம்பளைங்க வேலை முடிஞ்சோடனே எங்க இருப்பாங்க? ஓ, பார்க்கிங்ல இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. என்னங்க லூசு மாதிரி சிரிக்காம வரும்போது காக்கில கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க. ஓகே ஓகே ஓகே. அடே கத்திரிக்காய் தொக்கு ஒன்று கொண்டு வாடா, ஒரு குவார்டர் ஒன்று. டேய், என்ன உங்க அம்மா இன்னைக்கு வராங்களாடா? ஆமா வராங்க. உங்க அம்மா இன்னைக்கு வரவேன்னு சொல்றா. எங்க அம்மா இன்னைக்கு வராங்க. எங்க அம்மா வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு போட்டோம். அப்புறம் உங்க அம்மா வர சொல்லு. ஏண்டி உங்க அம்மாவை 10 நாள் கழிச்சு வர சொல்ல வேண்டியதானே? ஏண்டி எங்க அம்மாவை 10 நாள் கழிச்சு வர சொல்ற? நல்ல இளம் ஆட்டுக்கறியா காலைல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். பிளான் பண்ணி உங்க அம்மாவை வர வைக்கிறாங்க. இவ குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி தாண்டி, இன்னைக்கு எங்க அம்மாவை நான் கூட்டு வந்தே தீருவேன். என்னம்மா இன்னுமாமா இட்லியை ஊத்துற? ஊத்துற 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 ஊத்திக்கிட்டே இருக்கா. எடுத்து அடுப்புல வச்சாதானே அந்த இட்லி வேகும். ஒரு நிமிஷம் பொறுங்க, ஊத்தி தந்துடுறேன். இனிமேல் என்னால பொறுக்க முடியாது. எம்மா தான் நான் பசியில பொறுத்துட்டு இருக்கிறது. இப்ப எனக்கு இட்லி வேணும். இந்தா சாப்பிடுற சாப்பிடா. சரி 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 வேணாம் 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 வேணாம். பசின்னு சொன்னல, சாப்பிடு. வேணாமா வேணான்னு சொல்லிட்டேன்ல நானு. வேணான்னு சொல்லிட்டேன் நானு. லூசு பையன், இவனுக்குலாம் இப்படி பண்ணாதான் புத்தி வரும். நம்ம போற கஷ்டத்துக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டானே. என்னங்க பருப்பு ரசம் வைக்கவா, பருப்பு சாம்பார் வைக்கவா? நான்வெஜ் செய்யுமா இன்னைக்கு? நான்வெஜ் செய்யி. பன்னிக்கறியா இருந்தாலும் பரிமாறி பாசத்தோட சாப்பிட்ற பரதேசி குடும்பம் என் குடும்பம். எனக்கு போய் சைவமா போட்டு சாவடிக்கிறிய. எனக்கு நான்வெஜ் போடுமா இன்னைக்கு? எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் நானு. என்னங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வெஜிடேரியன் மாறிடுன்னு சொல்லிட்டு தானே என் கழிச்சா தாலி கட்டினீங்க. இப்போ நான் நான்வெஜ் கேட்குறீங்க. பருப்பு சாம்பார் வைக்கிறேன், பன்னிக்கறியே தோக்கடிச்சிரும். தெரியாதனமா இவளை கல்யாணம் பண்ணிட்டேங்க நானு. தெரியாதனமா இவ கழுத்துல தாலியை கட்டிட்டேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பருப்பு சாம்பார், பருப்பு குழம்பு, பருப்பு ரசம் சைவமா போட்டு சாவ அடிக்கிறா என்ன. எப்படி வெஜிடேரியனா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? என்னங்க பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு, போயிட்டு தயிரும் புதினா கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துருங்களா? ஏண்டி சமையல் ஆரம்பிக்கும் போதே சமையலுக்கு தேவையான எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு சமையல் ஆரம்பிக்க மாட்டியா? நடுவுல வந்துட்டு அது இல்லைங்க இது இல்லைங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போக சொல்ற. என்னால போக முடியாது. போக முடியாதா? அப்ப பிரியாணி நல்லா இல்லைன்னா என்ன கேட்காதீங்க. எஸ்கேப் ஆயிட்டாடா. இப்ப மட்டும் பிரியாணி நல்லா இல்ல அப்படியே பழிய தூக்கி நம்ம மேல போட்டுருவா. நான் அப்பயே சொன்னேன்ல தயிரும் புதினா கொத்தமல்லி வாங்கிட்டு வாங்கன்னு. அதை ரெண்டுத்தையும் போட்டிருந்தா பிரியாணி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவா. என்ன பண்றது, போய் வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். அது ரெண்டுத்தையும் போட்டா அப்படியே பிரியாணி மணக்கிடும். ஏமா இன்னைக்கு மட்டன் எடுக்கலாமா இல்ல சிக்கன் எடுக்கலாமாமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே இது ஒரு தொல்லை. சரி போய் ஏதாவது எடுத்துட்டு வாங்க. சரி மட்டனே எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்காது. மட்டன் கறி, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், தயிர், மோருன்னு இவங்களுக்கு செஞ்சு போட்டே மாளாது. ஏண்டி என்னடி காலைல சைனா பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்க? சைனா பாட்டா? என்னங்க இது தமிழ் பாட்டுங்க. என்னடி சொல்ற? ஆமாங்க, சைனால இருக்கிறவங்க தமிழ் பாட்டை போடுறாங்க. ஆனா இந்த தமிழ்நாட்டுல இருக்க எவனும் தமிழ் பாட்டே போட மாட்டான். அதுவும் என்னமோ கரெக்ட் தான். சரி சரி காலைல தேவையில்லாம அரசியல் பேசாம அடுப்படியில போய் ஏதாச்சும் வேலை இருக்கான்னு பாரு போ. சரிங்க. அன்னத்தை பாத்தியா அப்பத்த கேக்கு அப்பாத்தியா. ஆகா செம்மவை பாருக்க. அடியா வாடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவான். வெல்கம் டு தீபா கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சமைக்க கத்து கொடுக்க போறேன்னா மந்தி பிரியாணி. ஏண்டி உனக்கே மந்தி பிரியாணி செய்ய தெரியாது, நீ மந்தி பிரியாணி செய்ய சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னங்க அதெல்லாம் நான் யூடியூப்பை பார்த்து செஞ்சு நானே செஞ்ச மாதிரி கன்வே பண்ணிடுவேன். நீங்க கேமரா பிடிங்க. அப்படியா கதை? சரியான நல்லா இருப்பா போட்டுருக்கடா. எப்பா படிச்சவங்க தான்டா. என்னம்மா பண்ற? உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குங்க. துணியை மட்டும் நீங்க துவைச்சிடுறீங்களா? உடம்பு டயர்டா இருக்கா? என்னம்மா இப்படி சொல்ற? இன்னைக்கு தான் நான் உன்னை வெளியே கூப்பிட்டுட்டு போலான்னு நினைச்சேன். நான் வெளியே போயிட்டு ஜாலியாக சுத்திட்டு வரலான்னு பார்த்தேன்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரெடியாக தான் இருக்கேன், வாங்க போகலாம். பொண்டாட்டிங்கள்ட்ட சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை. உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன்னு மட்டும் உங்க பொண்டாட்டிகிட்ட சொல்லி பாருங்க, மரண படிக்கல இருந்தாலும் மஜாவா ஏஞ்சி உக்காந்துருவாங்க. இன்னைக்கு நான் துணி துவைக்காம தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு தெரியல. என்னங்க சப்பாத்தி சாப்பிடுங்க வாங்க. ஏடி சப்பாத்தி மாவு பிசையும் போது மாவுல ஒரு முட்டையை ஊத்தி பேச, அப்பதான் சப்பாத்தி சாப்பிட்டா வரும்னு சொன்னனே, முட்டை ஊத்தனியா? அச்சோ, அதுதான் நான் மறந்தே போயிட்டேன். இதோ ஒரு நிமிஷம் இருங்க. ஊத்திட்டேன், வந்து சாப்பிடுங்க. ஏண்டி மாவுல முட்டையை ஊத்துறீன்னா சப்பாத்தில முட்டையை ஊத்திட்டு இருக்க நீ மாட்டுக்கு? இத மனுஷ திம்பானா? இத மனுஷ திம்பானா திங்க மாட்டான்லாம் எனக்கு தெரியாது. நீ ஊத்த சொன்ன, நான் ஊத்திட்டேன், வந்து சாப்பிடு. என்ன டோன் மாறுது? சரிம்மா, நீ சாப்பிட்டுட்டே இரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சாப்பிடுறா, வந்து சாப்பிடுறா, வந்து சாப்பிடுறா. என்ன பைத்தியம் ஆயிட்டா? சரி சரி வரேன். இது நம்ம வச்சு குழம்பா? என்ன இப்படி இருக்கு? இத சாப்பிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? 4 நாளைக்கு பாத்ரூம் நாசமாகும். குழம்பு வச்சிருக்கலாம், குழம்பு. கிண்டு கிண்டு போட்டு கிண்டு, அப்படி பிரட்டு. என்ன நீ கிண்டுற? என்னம்மா கிண்டுற? கொஞ்சம் நல்லா அப்படியே போட்டு அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டுமா, அப்பதான் முருங்கை நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியே கவுத்து விட்டுருவேன் என் மயிருக்கு நானு. போடா, செஞ்சு எடுத்துட்டு வரேன், போடா. சரி சரி போறேன். ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, ஒன்னும் அவசரம் இல்ல, கொஞ்சம் பொறுமையாவே செய்ய, பிரஷர் ஆகாத. 4 முருங்காய் வாங்கி கொடுத்து காலையில இருந்து என் பின்னாடியே நிக்கிறான். என்னங்க என்னங்க என்னடி நைட்டு 12 மணி வந்து எழுப்பிட்டு இருக்க? நாளைக்கு காலைல இபி பில்லு, மளிகை ஜாமான் பில்லு, பைக்கு டியூவு, பேங்க் லோனு, வட்டி காசு இதெல்லாம் கொடுக்கணும். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம நிம்மதியா தூங்குங்க. அதை எதையுமே நினைக்காம தாண்டி கஷ்டப்பட்டு அதெல்லாம் மறந்து நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்ப மண்டையில இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவளால நிம்மதியா தூங்க முடியல. அதை அப்படியே எடுத்துட்டு வந்து என் மண்டையில ஏத்தி விட்டு போயிட்டா. இப்ப என்னாலையும் நிம்மதியா தூங்க முடியாதடா. இதெல்லாம் நினைச்சா எப்படா தூக்கம் வரும் ஒரு மனுஷனுக்கு? என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் கிளம்புனது இருக்கட்டும், நீ என்னடி பேய் மாதிரி இருக்க? நீங்க தானே சொல்லுவீங்க எப்ப பார்த்தாலும் நான் பேய் மாதிரி இருக்கேன். அதனால தான் வாழ்நாள் ஃபுல்லா நான் இப்படியே இருக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏண்டி நாயா, உன் மூஞ்சி நார்மலாவே நாய் கோதறன மாதிரி இருக்கும், இப்ப பேய் கோதறன மாதிரி இருக்கு. மரியாதையா போய் வேஷத்தை கலைச்சிட்டு வேர்க்கடலை குழம்பு வைப்போ. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நான் வேஷத்தை கலைக்கவே மாட்டேன். வேஷத்தை கலைக்க மாட்டியா? வேஷத்தை கலைக்கலன்னா குடும்பத்தை கலைச்சிருண்டி நான் இப்ப. என்னங்க கொஞ்சம் போய் பாத்ரூம் கழுவி விட்டு வந்துருங்க. ஏண்டி நான் போய் பாத்ரூம் கழுவுறதுக்கு தான் வரதட்சணையே வாங்காம உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து வச்சிருக்கேன் நானு. ஓ, அப்ப வரதட்சணை கொடுத்திருந்தா போய் கழுவி இருப்ப. அப்கோர்ஸ், மேபி வாய்ப்பு இருக்கு. குடுக்குறேன், இன்னைக்கே குடுக்குறேன். வரதட்சணையா? டைவர்ஸ் குடுக்குறேன்டா. டைவர்ஸா? டைவர்ஸ் நான் கேட்கவே இல்ல, அத குடுக்குறேன்றா. ஆனா வரதட்சணை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அத குடுக்க மாட்டாங்க இவ. சரி சரி பாத்ரூம் நானே கழுவுறேன், காட்டுமா. என்னங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் தெரியும்ல? கவலைப்படாதே, எப்படி சிஎஸ்கே ஜெயிச்சிருவான். இன்னைக்கு ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். ஏண்டி சென்னையில பிறந்துட்டு சென்னையில வளர்ந்துட்டு சென்னையை தோக்கணும்ன்றிய நீலாம் ஒரு சென்னையில பிறந்த சிட்டிசனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வருஷம் நான் ஆர்சிபி ஃபேன் ஆயிட்டேன். ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். ஆர்சிபி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு காளியாத்துக்கு காணிக்க செலுத்த போறேன். நீ யாருக்க வா. எல்லா டீமுக்கும் ஜெயிக்க தான் ஃபேன்ஸ் அதிகமாயிட்டு இருப்பாங்க. ஆனா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் தோக்க தான் ஃபேன்ஸ் அதிகமாகறாங்க. நம்மளும் இந்த வருஷம் ஆர்சிபியா ஜெயிக்கணும்னு வேண்டுவோம்.